கனல் கக்கும் பேச்சாளர், தமிழ் வழக்கறிஞர் பேரவையின் நிறுவனர் தோழர் தோமா சான்சன் அவர்கள். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் என்ற வள்ளுவரினுடைய வாய்மொழிக்கு ஏற்ப துன்பத்திற்கே துன்பம் கொடுப்பவர்களைக் கண்டு துன்பமே துன்பப்பட்டு ஓடிவிடும் என்பதைப் போல தொடர்ச்சியாக சைதாப்பேட்டையிலும் அதற்கு பின்னர் சென்னை பாரிமுனை ஒய்எம்சி அரங்கத்திலும் அதற்கு பின்னர் ராயப்பேட்டை மீட் அரங்கத்திலும் நடத்தப்படவிருந்த இந்த கூட்டமானது தொடர்ச்சியாக தடை செய்யப்பட்டு ஓயாத அலைகளாய் தொடர்ந்து சட்டக்களத்திலே போராடி நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் சார்பில் மலையக தமிழர் 200 ஆண்டு அவல வாழ்வு கருத்தரங்கத்திற்கான அனுமதியை வழக்கு தொடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்திலே பெற்று அதன் அடிப்படையிலே இந்த கருத்தரங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே எனக்கு முன்பாக பேசிய பல்வேறு தோழர்கள் ஏராளமான புள்ளி விவரங்களையும் பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளையும் கூறி தங்களது உரையை முடித்து சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையிலே அவையறிந்து ஆராய்ந்து சொல்வார், சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் என்ற வள்ளுவரினுடைய வாய்மொழிக்கு ஏற்ப இந்த அவையினுடைய தன்மையை கருதி மிக சுருக்கமாக இறுதியாக பேசுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருந்தாலும் கூட சுருக்கமாக சில குறிப்பிட்ட சில வரலாற்று நிகழ்வுகளையும் அரசியல் கருத்துக்களையும் மற்றும் கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே நம்ம செந்தில் தோழர் பேசும்போது சொன்னார், 1800களில் தொடங்கி தொடர்ச்சியான ஒரு பெரிய இடப்பெயர்வு உலகெங்கும் நடந்து கொண்டே இருந்துச்சு. அன்னைக்கு கருப்பர்களுடைய அடிமைத்தனத்துக்கு எதிராக அமெரிக்கா போன்ற நாடுகளிலாம் சட்டம் இயற்றப்பட்டு உலகெங்கும் கருப்பர்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், அடிமைப்படுத்தப்படுகிறார்கள், ஆடு மாடுகளை போன்று சங்கிலியால் பிணைத்து இழுத்துச் செல்லப்படுகிறார்கள் என்றெல்லாம் கூக்குரல்கள் எழும்பி கருப்பர்களுடைய அடிமைத்தனத்திற்கு எதிராக பல்வேறு சட்டங்கள் இயற்றப்பட்ட நிலையில் 1700களில் தொடங்கி 1800களில் இந்த ஆங்கிலேய அறிஞர்கள்லாம் உட்கார்ந்து பேசும்போது சொன்னாலும் ஒருத்த ரொம்ப சீப்பஸ்ட் லேபர் இப்போதைக்கு இந்த ஆசியாவில் இந்தியாவில் அது தமிழர்கள் பகுதியில் தான் கிடைக்குது அப்படின்னு ஒரு அறிஞன் ஒருத்தர் சொல்கிறான். ஒரு ஆங்கிலேயன், வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது, த சீப்பஸ்ட் லேபர், அதில் ஒரு பர்டிகுலராக ஒரு கம்யூனிட்டியை வேறு சொல்கிறான், பர்டிகுலர் பறையர் கம்யூனிட்டி, ரொம்ப சீப்பஸ்ட் லேபர் கிடைக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆங்கிலேயன் சொல்கிறான். அப்போ தேடி தேடி போய் பிடிக்கிறாங்க, எல்லாரையும் தேடி தேடி ஆடு மாடுகள் அப்படி இந்த கங்காணின்னு ஒரு குறிப்பிட்ட அந்த ஊரை சேர்ந்த ஆளுமையானவங்க, குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க கங்காணின்னு ஊரில் இருப்பாங்க. இந்த எழும்பூர் ரயில் நிலையத்தில் பயணச்சீட்டு எடுத்து நேரடியாக கொழும்புக்கே பயணச்சீட்டு எடுக்கலாம், மன்னாருக்கே எடுக்கலாம், இடையில கடல்லாம் கிடையாது, ஏன்னா ஒரே ஆங்கிலேய ஆட்சி. அப்போ எழும்பூரில் எடுக்கிற அந்த பயணச்சீட்டு இலங்கை வரைக்கும் போகிற அளவுக்கு இருந்துச்சு. கங்காணிகள் கையில் கம்பை வச்சுக்கிட்டு அப்படியே ஆடு மாடுகளை உட்கார வச்சிருக்கிற மாதிரி உட்கார வச்சுருந்துருக்காங்க. உடம்புல எண்கள் குறிக்கப்பட்ட நிகழ்வுகளும் நடந்திருக்கு. பச்சை குத்தப்படுறது போல் ஒவ்வொருத்தருக்கு அந்த தோள்பட்டையில் எண்களை குறித்த நிகழ்வுகள் இருந்துச்சு. கழுத்தில் அந்த தகடுகளை கட்டி தொங்க விட்டு இந்த மண்டப முகாமில் கொண்டு போயிட்டு இன்றைக்கி இந்த குவாரண்டைன் வார்த்தை கேள்விப்படுறோம்ல, அப்போ அந்த தடுப்பூசிகளை போட்டு ஆடு மாடுகளை கொண்டு போகிற மாதிரி அப்படியே தனுஷ்கோடி கொண்டு போய் தனுஷ்கோடியிலேருந்து கப்பலுக்கு கொண்டு போய் கடல் வழியில் செத்து மடிஞ்சு சுண்ணாம்பாகி அப்படியே மன்னாருக்கு போகிறாங்க. மன்னார்லேருந்து தொடர்ச்சியான மாத்தலையில் இன்றைக்கி முத்துமாரியம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த முத்துமாரியம்மன் கோயிலுக்கு போகிற பாதை அந்த அப்படியே அந்த மலைவழி பாதை, அந்த காட்டு வழி பாதைகளில் மக்களுக்கு வழிகாட்டுவதற்கு எலும்புக்கூடுகள் கிடந்துச்சுன்னு வரலாறு சொல்லுது. எலும்புக்கூடுகள் மண்டையோடுகளை பார்த்து இங்கிருந்து சென்ற தமிழ் மக்கள் அப்படியே போய்கிட்டு இருந்தாங்களாம், சாரியா. அந்த நேரங்களில் இலக்கியங்களும் பிறந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஒரு அம்மா பாடுவாங்களாம், பாதையில் வீடு இருக்க பழனிச்சம்பா சோறு இருக்க ஏண்டி வந்த கண்டிச்சீமைக்கு அப்படின்னு. நல்ல பாதை உரத்தில் அருமையான வீடு இருந்துச்சே, நமக்கு பழனிச்சம்பா சோறு கிடைச்ச, எதுக்கு இப்படி அவசரப்பட்டு கண்டிச்சீமைக்கு வந்தோம் நம்ம அப்படின்னு நாட்டுப்புற பாடல்கள் கூட அந்த பயண நேரத்தில் தோன்றியதாக வரலாற்று குறிப்புகளும் இலக்கிய குறிப்புகளும் இருக்குது. அப்போ அந்த அந்த மாத்தலை முத்துமாரியம்மன் கோயில்கிட்ட போய் நின்றுட்டு அதுக்கடுத்து பிரித்து அனுப்புகிறாங்க. தோழர்கள் சொன்னதை போன்று தகர கட்டகைய வீடுகளில் அடிமைகளாக கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். அப்போ வரலாற்றில் பொதுவாக இன்றைக்கி அரசியல் நோக்கர்கள் நிறையா பேர் வந்துட்டாங்க, மனித உரிமையாளர்கள் வந்துட்டாங்க, பல்வேறு கருத்தினர் வர்றாங்க. அண்மையில் கூட மதுரையிலலாம் வேடர் காட்டில் புலிகளும் சிங்கங்களும் அப்படின்னு ஒரு நூல் கூட வெளியிடப்பட்டுச்சு. அந்த அநாகரிக தர்மபாலா என்ற ஒரு பாசிச மனோபாவம் கொண்ட ஹிட்லரை விட கொடிய பாசிச சிந்தனைகளை புகட்டிய அந்த அநாகரிக தர்மபாலா என்பவனை ஒரு யோக்கியனை போன்று சித்தரித்த அந்த நூல் எழுதப்பட்டிருந்துச்சு.
தமிழினத்திற்கு மிகப்பெரிய துரோகியாக இருந்த ஆல்பர்ட் துரையப்பாவை ஒரு யோக்கியனை போன்று சித்தரித்து அந்த நூல் எழுதப்பட்டிருந்துச்சு. ஒரு மூத்த வழக்கறிஞர் எழுதியிருந்தார். பெரிய கூட்டங்கள்லாம் படித்தாங்க கொண்டாங்க. அதை வந்து பல்வேறு விவாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வரலாற்றில் நம்ம இப்படிலாம் பலரும் பலவிதமாக பார்க்குறாங்க. அப்போ மலைய தமிழர்கள் வேறு, ஈழத்தமிழர்கள் வேறு என்ற ஒரு பார்வை இருக்கிறது. நிறைய பேர் வந்து ஈழப்போராட்டம் 1983 தொடங்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, இங்கேருந்து அங்கே போய் குடியேறிட்டு தேவையில்லாமல் நாடு கேட்குறாங்க அப்படின்னு. அப்போ தாயகம் என்பது, தமிழீழ தாயகம் என்பது வடகிழக்கு பகுதியை கொண்ட யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, மன்னார், முல்லைத்தீவு, திருகோணமலை, கிளிநொச்சி இது போன்ற மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரு பகுதியை தமிழீழ தாயகம்னு அவங்க சொல்கிறாங்க. அது வடகிழக்கு பகுதி. அப்போ நம்ம மக்கள் இங்கேருந்து கூட்டம் கூட்டமாக தோழர்கள் சொன்னதை போன்று ஒரு 9,75,000 பேர் அங்கே இருக்காங்க. சிறுமாவ சாஸ்திரி ஒப்பந்த காலத்தில் 1964, 1974 2 ஒப்பந்தங்கள். அப்போ எந்த ஒப்பந்தங்களையும் இலங்கையை மதித்தது கிடையாது, இந்தியாவை மதித்தது கிடையாது. அதுக்கு முன்னாடி நேரு கூட ஏதோ டொனோவாலோ என்னமோன்னு ஒருத்தனோட வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டாருன்னு சொல்கிறாங்க 1954. அப்போ 54, 64, 74. அதுக்கடுத்து கச்சத்தீவு ஒப்பந்தம் 2 ஒப்பந்தம். அதுக்கடுத்து இந்திய இலங்கை ஒப்பந்தம். எந்த ஒப்பந்தத்தையும் எவனும் மதிச்சது கிடையாது. இது வந்து வரலாற்று நிகழ்வு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். 2 நாட்டு மக்களும் துன்ப துயரங்களோடு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் என்பது தமிழீழ மக்களுடைய சுயநிர்ணய உரிமை குறித்து பேசுகின்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட 2009 மிகப்பெரிய வந்து ஒரு இனப்படுகொலைக்கு ஆளாகப்பட்டு இந்த இனம் தத்தளித்து நின்ற பொழுது சட்டக்களத்திலே, ஜனநாயக களத்திலே பன்னாட்டு சட்டங்களை மதித்து தமிழ் மக்களுடைய உரிமை குரலாக ஒலிப்பதற்கு ஒரு அமைப்பு இல்லையே என்ற ஒரு அவலநிலை உருவாகின பொழுது உருவாகிய ஒரு அமைப்பு நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம். ஆனால் அந்த நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் மலையகத் தமிழர் மீது அக்கறை கொண்டு இந்த கருத்தரங்கை இன்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஈழத்தமிழர் வரலாறோடு மலையகத் தமிழர் வரலாறு ஒன்றோடு பின்னி பிணைந்தது. எங்களுடைய பிரதிநிதி வந்து சிஜி பொன்னம்பலம் கிடையாது. சிஜி பொன்னம்பலம்னு ஒரு புகழ்பெற்ற வழக்கறிஞர் இருந்தார். ஆல் சிலோன் காங்கிரஸ், ஆல் சிலோன் தமிழ் காங்கிரஸ், அனைத்து இலங்கை தமிழர் காங்கிரஸ் அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சியில வந்து ஜிஜி பொன்னம்பலம்ங்கிற ஒரு புகழ்பெற்ற ஒரு மூத்த வழக்கறிஞர் இருக்காரு. அவர் தான் சேனநாயகாவோட கூட்டி சேர்ந்துக்கிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த மக்களை நாடற்றவர்கள் ஆக்குவதற்கு ஒத்துழைக்கிறாரு. அவர் வந்து அமைச்சர் பதவிக்காக, கேவலம் ஒரு அமைச்சர், என்னாலும் வந்து தமிழினத்தில் வந்து இது போன்ற வந்து புல்லுருவிகள் துரோகிகள் உருவாகதை போன்று அந்த ஜிஜி பொன்னம்பலம்னு ஒருத்தர் சொல்றாரு. அப்படி சொல்லும் போது தான் தோழர்கள் சொன்னதை போன்று தந்தை செல்வா ஃபெடரல் பார்ட்டி சமஷ்டி கட்சின்னு சொல்றாங்களோ அதை உருவாக்கி அது தமிழரசு கட்சி ஆக்குறார். வட்டுக்கோட்டை பிரகடனத்தை உருவாக்கி தமிழர்களுக்கு ஒரு தேசம் வேண்டும், தமிழீழ தாயகம் தான் எங்களுக்கு தீர்வு அப்படின்னு தேர்தல் முறையில் நிரூபிச்ச ஒரு தந்தை செல்வா. அந்த தந்தை செல்வாவை வந்து தமிழீழ மக்களுடைய ஒரு கதாநாயகனாக, ஒரு தந்தையாக மட்டுமே பார்க்க முடியாது. அந்த கட்சியே மலையத் தமிழர்களுடைய உரிமைகளுக்காக வந்து ஜிஜி பொன்னம்பலத்தோடு முரண்பட்டு பல்வேறு தமிழர் தலைவர்களை கூட்டி வந்து திரிகோணமலையிலே ஒரு பெரிய மாநாட்டை நடத்தி அந்த மாநாட்டின் வாயிலாக அதன் பின்னர் அந்த ஃபெடரல் பார்ட்டி என்கின்ற சமஷ்டி கட்சி உருவாகி அது தமிழரசு கட்சி ஆகிறது. அப்போ மலையகத் தமிழர் வரலாறு என்பதும் ஈழத்தமிழர் வரலாறு ஏதோ பிணைந்து இருக்கிறது. அப்போ அவர் சொன்னார் தந்தை செல்வா, இன்று அவர்கள் நாளை நம்ம, இன்று அவர்களுக்கு நாளை எமக்கு, அப்போ அவர்களுக்கு நமக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட பெரிய உண்மையை சொன்னார். என்ன சொன்னார்னா, இன்னைக்கு மலையகத் தமிழர் அடிக்கிறான், நாளைக்கு நம்மளை அடிப்பான். அப்போ அவர் சொன்னது மாதிரி, அவர் தீர்க்கதரிசியாக அவர் சொன்னதை போன்றே வந்து 1983 இனக்கலவரம் தொடங்கிருச்சு. அப்போ இதில் பல்வேறு சமூக சிக்கல்கள் வருது, பொருளாதார சிக்கல்கள் வருது, அரசியல் சிக்கல்கள் வருது. மலையகத்தில் வந்து இப்போ ஒரு ஆம்புலன்ஸ், ஒரு அவசர ஊர்தி வேகமாக போகுதுன்னா மலையக மக்களுக்கு ஒரு பதட்டம் உருவாகுமா. என்ன பதட்டம்னா, ஐயையோ சிங்களங்க வந்து அடிக்க போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஒரு பக்கம் மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சினா, சரியான ஒரு தாக்குதல் ஏதோ விடுதலை புலிகள் செஞ்சிட்டாங்க, பெரிய தாக்குதல் நடந்துருச்சு. சிங்கள இராணுவ வீரர்கள், பெரிய தளபதிகள் செத்து போனவங்களையும் அள்ளிக்கிட்டு அந்த அவசர ஊர்திகள் போகும் பொழுது ஒரு பக்கம் மலையக தமிழர்களுக்கு மகிழ்ச்சி, இன்னொரு பக்கம் அச்சம். ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அடி வெளுக்க போகிறாங்க நம்மளை. அப்போ அச்சப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு கிடக்கிறாங்க. ஏற்கனவே துயரம் வாழ்வுத, இங்கேருந்து போனதே துயரம் தான். கங்காணிகள், இன்னைக்கு கங்காணியை கூட்டிகிட்டு போன கங்காணிகள் இருக்காங்கல்ல, கங்காணிகள் ஒரு கூட்டம் கூட்டிகிட்டு போனாங்கல்ல, வெள்ளைக்காரனுக்கு வந்து கைக்கூலியாக இருந்து அந்த மக்களை மிரட்டி உருட்டி கையில் ஒரு தார் குச்சி மாதிரி ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு ஆடு மாடுகளை கோல இழுத்து கொண்டு அந்த ஆங்கிலேயர்களுக்காக வந்து ஒத்துழைச்சி தேயிலை தோட்டங்களை நம்ம கொண்டு போய் சேர்த்தாங்க அந்த கங்காணி. அந்த கங்காணிகளினுடைய வகையறாக தான் இன்னைக்கு மலையக தமிழர்களுடைய தலைவர்கள் வந்துகிட்டு இருக்கானுங்க. அது ஒரு வரலாற்று உண்மை.
நிறைய பேர் இங்கே வந்து பேசுகிறாங்க, மலையக தமிழர்கள் தலைவர்கள் வருகிறார்கள், செல்கிறார்கள், போகிறார்கள், பெரிய ஆளுமைகள்லாம் இருக்காங்க, ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கெல்லாம் வர்றாங்க. அந்த கங்காணி கூட்டம் தான் அந்த கூட்டம். 1800களில் எமது தமிழ்நாட்டு தமிழர்களை கொத்தடிமைகளாக அழைத்து சென்ற அந்த கங்காணி கூட்டத்தை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு மலையக தமிழர்களுடைய தலைவர்களாக இருக்கிறார்கள். அதான் உண்மை. அப்போ கங்காணிகளால் துன்பம், காட்டு வழியில் துன்பம், தகர கொட்டைகளில் துன்பம், கொத்தடிமை வாழ்க்கை, இலங்கை வந்து ஆங்கிலேயரிலிருந்து விடுபட்ட பின்னர், அந்த விடுதலைக்கு பின்னர் இங்கே போன்று நிலவச்சோரம்பு சட்டம் வரும் பொழுது, நில பகிர்வு திட்டங்கள் வரும் பொழுது தமிழர்களுக்கு தேயிலை தோட்ட பகுதிகளில் இடமே கிடையாது, அடித்து துரத்தி விடுறான். அதுக்கு நம்ம அண்மையில் நம்ம வழக்கறிஞர் புகழ்ந்த அந்த அநாகரிக தர்மபாலா போன்ற மிகப்பெரிய வந்து பெரிய உச்சபட்ச புத்தமத சிந்தனையை கொண்ட பெரிய சிந்தனையாளர்கள் விதைத்த கருத்துக்கள். தமிழ்நாட்டைச் சேர்ந்த இந்த கீழ்ச்சாதி தமிழங்கள் தமிழ்நாட்டில் இலங்கையில் பெருகிவிட்டால் எமக்கு ஆபத்து, அவர்களை அடித்து துரத்துங்கள், அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்காதீர்கள்னு சொல்கிறான். அதை கேட்டுக்கிறாங்க. கேட்டுக்கிட்டு என்ன செஞ்சுட்டாங்க, அதே மாதிரியே வந்து அடித்து துரத்துறாங்க. ஈழப்பிரச்சனை ஆரம்பிக்குது. கீழே வர்றாங்க, நகர்ந்து வர்றாங்க, தமிழீழ பகுதிக்கு வர்றாங்க, வவுனியா பகுதிக்கு வர்றாங்க, வன்னி பகுதிக்கு வர்றாங்க. கிளிநொச்சி மாவட்டத்தில் அந்த தமிழீழ மக்களுக்கு நிகரான வந்து பாதிக்கு பாதி ஒரு மக்கள் தொகை கொண்டவர்கள் தான் வந்து எமது மலையக தமிழ் மக்கள். கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய தமிழீழ மக்களுடைய நிகரான பாதிக்கு பாதி மக்கள் தொகை கொண்டவர்கள் மலையகத்தில் இருந்து புலம்பெயர்ந்து சென்றவர்கள். மலையகத்தைச் சேர்ந்த மலையக வழியில் வந்த அல்லது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த லக்ஷ்மணன் என்ற ஒரு தளபதி மன்னார் மாவட்ட தளபதியாக இருந்திருக்கிறார். நவம்னு ஒருத்தர் இயக்கத்தினுடைய பெரிய தளபதியாக இருந்திருக்காரு. அவர் பேரில் தான் வந்து விழிப்புலனற்றோர், அதாவது இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு மையமே உருவாக்கப்பட்டுச்சு. சார்ல்ஸ் ஆண்டனி சிறப்பு படையணி அப்படின்னு ஒரு படையணி இருந்துச்சு. அந்த படையணியினுடைய சிறப்பு தளபதி சேகர் என்பவர் இந்த மலையக வழியில் வந்தவர்கள். ஈரோஸ்னு ஒரு இயக்கம் இருந்துச்சு. ஈரோஸ் அண்ணன் பாலகுமாரன் போன்றவர்கள் பிற்காலத்தில் விடுதலை புலிகள் இயக்கத்தோடு இணைந்து அவர் அந்த வெள்ளக்கொடியை பிடிச்சிட்டு போகும்போது அவர் வந்து காணாமலாக்கப்பட்டார், படுகொலை செய்யப்பட்டார், ஏதோ ஒன்று நடந்துச்சு. அந்த பாலகுமாரன் தலைமையிலான ஈரோஸ் இயக்கத்தினுடைய தமிழீழ வரைபடத்திலே மலையகமும் சேர்ந்திருந்தது. அந்த மட்டக்களப்பிலிருந்து அப்படியே மலையக பக்கம் போய் அதை இழுத்து சேர்த்து எங்களுடைய தமிழீழம் என்பது வெறுமனே வடகிழக்கு பகுதி மட்டுமல்ல, மலையக மக்களை சேர்த்து தான் நாங்கள் தமிழீழ கோரிக்கை வைக்கிறோம்னு சொல்லிட்டு ஈரோஸ் சொன்னாங்க. விடுதலை புலிகளுடைய நிலைப்பாடு என்னவென்றால், நீங்கள் தன்னந்தனியாக நின்று அந்த சிங்கள இனவெறியர்களிடம் அடிபட்டு மிதிபட்டு சாக வேண்டாம், நீங்கள் தமிழீழ தாயக பகுதிக்கு வந்தால் உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு அளிப்போம் சொன்னார் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன். தமிழ் இனத்திற்கு வாராது வந்த மாமணி போல கரியார் பெருவளத்தானுக்கு பிறகு தமிழ்தாய் பெற்றெடுத்த தவ புதல்வனை போன்று இந்த மண்ணில் தோன்றிய தலைவர் பிரபாகரன் சொன்னார். 5 லட்சம் பேரை கூட்டிட்டு கிளாலி நீரேரியை கடந்து தமிழீழ மக்களை கூட்டிட்டு அப்படியே கிளிநொச்சிக்குள்ள போனார். உலகத்தில் வரலாற்றில் எந்த தலைவனும் அப்படி கூப்பிட்டு யாரும் போனது கிடையாது. வரலாற்று அறிஞர் பெருமக்கள் எழுதினாங்க. இது வந்து பழைய ஏற்பாட்டு விவிலியத்தினுடைய பழைய ஏற்பாட்டிலே மோசஸ் அந்த மக்களெல்லாம், அந்த யூத மக்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு செங்கடலை கடந்து போனால் பாருங்கள், அந்த வரலாற்று நிகழ்வுக்கு ஒப்பானது பிரபாகரன் கிளாலி நீரேரியை கடந்து யாழ்ப்பாணத்து மக்களெல்லாம் கூட்டிகிட்டு வன்னியில் போய் குடியேறினது. அதே காலகட்டத்தில் மலையகத்திலிருந்து மக்கள் போய் குடியேறாங்க. அப்போ தமிழீழ விடுதலை புலிகள் அல்லது தமிழீழ தேசிய விடுதலை குறித்து பேசுவீர்கள் அல்லது மலையக மக்கள் உரிமை பேசுவீர்கள், இதுக்கிடையில் ஒரு சிக்கலான சில முரண்பாட்டுகளை உருவாக்குவதற்காக ஒரு கூட்டம் திட்டமிட்டுக்கிட்டே இருக்கு, உட்கார்ந்துக்கிட்டேன். அது மனித உரிமை களத்தில் இருக்கிறார்கள், திராவிட இயக்க தளத்தில் இருக்கிறார்கள், எல்லா களத்திலையும் இருக்காங்க. ஒரு தேவையற்ற ஒரு மட்டக்களப்பு தமிழர் ஈழத்தமிழர், இஸ்லாமிய தமிழர் ஈழத்தமிழர், அதே ஒன்று மலையக தமிழர் ஈழத்தமிழர், அப்படி எந்த காலத்திலே, அதாவது தேசிய விடுதலை போராட்டம் ஆரம்பித்த பின்னர் உலகத்தினுடைய தலை சிறந்த அறிஞர்கள் அங்கே இருந்திருக்காங்க. கம்யூனிஸ்ட் கார்த்திகேசு விமானத்தை பிடிச்சி போய் அப்படியே தோழர் லெலினை பார்த்து பேசிட்டு திரும்பி வருவாரா. சாதாரணமாக 10 நாள் 15 நாள் யாழ்ப்பாணத்திலிருந்து நூற்றுக்கணக்கான நிலங்களெல்லாம் மக்களுக்கு எழுதி கொடுத்த ஒரு கம்யூனிஸ்ட் கார்த்திகேசு, உலக புகழ்பெற்ற நமது சிந்தனை சிற்பி சிங்காரவேலரை போன்று ஒரு பெரிய தலைவர் அந்த காலத்தில், லெலின் காலத்தில் வாழ்ந்தவர். சண்முகதாசன் நேற்று முந்தா நாள் அவருடைய நினைவு நாள் கடைபிடிக்கப்பட்டுச்சு. பெரிய மாவோவாதி, இறுதி வரைக்கும் வந்து ஆயுத போராட்டமே தீர்வுங்கிற தமிழீழ தேசிய விடுதலை போராட்டத்தை ஆதரித்தவர், மலையக பகுதியில் மிகப்பெரிய தொழிற்சங்கங்களை கட்டியவர்.
பெரிய போராட்டங்கள் நடத்துறவங்க, சாதி ஒழிப்பு போராட்டங்கள் நடத்துறவங்க, தீண்டாமை ஒழிப்பு போராட்டங்கள் நடத்துறவங்க, சிங்களர்களுக்கு சேர்த்து பல்வேறு விடுதலை இயக்கங்களை கட்டமைச்சவங்க. இந்த ஜேவிபி கூட வந்து சண்முகதாசன் போன்றவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டிருந்து விட்டு முரண்பட்டு அவர்கள் வந்து சிங்கள வெறியோடு வந்து போய் ஒரு சிங்கள வெறி அமைப்பாக மாறி போச்சு இடதுசாரி அரசியல்ங்கிற பேரில். அப்போ இடதுசாரி அரசியல் என்ற பெயரில், அல்லது பௌத்த பேசுகிறோம் என்ற பெயரில், அல்லது திராவிட இயக்க அரசியல் பேசுகிறோம் என்ற பெயரில், அல்லது மனித உரிமைகள் பேசுகின்றோம் என்ற பெயரில் இந்த தமிழீழ மக்களுடைய இந்த தேசிய விடுதலை போராட்டத்தை கொச்சைப்படுத்துவதற்கு அல்லது குழப்ப விளைவிப்பதற்கு புதிய புதிய வடிவங்களிலே பல்வேறு நபர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக நான் சொல்கிறேன். அந்த குறிப்பிட்ட சிந்தனை தளத்தை நம்ம குறை சொல்லலை, சிந்தனை தளத்தை சேர்ந்த முக்கியமான வந்து தோழர்களை நம்ம குறை சொல்ல, அதன் பேரில் சூழ்ச்சி நடக்கிறது. அப்படிப்பட்ட தன்மையில் தான் இது போன்ற நூல்களும் வெளிவருகிறது. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலில், ஒரு சிக்கலான ஒரு சூழலில் உலக தமிழினம் பரிதவித்துக் கொண்டிருக்கின்ற நிலையிலே 2009க்கு பின்னரும் கூட இந்த தமிழினத்திற்கு தக்க நீதி உலக அரங்கிலே கிடைக்காத சூழலிலே இனப்படுகொலைக்கு நீதி கிடைக்கவில்லை. இனப்படுகொலையை கொஞ்சம் காலம் கழித்து அப்படியே வந்து போர்க்குற்றங்கள் மாற்றினாங்க. போர்க்குற்றத்தை அப்படியே இறக்கிட்டு வந்து மனித உரிமை மீறல் மாற்றினாங்க. இந்த ஐக்கிய நாடுகள் அவையினுடைய மனித உரிமை பேரவையில் மனித உரிமை மீறல் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியும் கூட பல நாடுகள் வந்து அதுக்கு எதிராக வந்து வாக்களித்தாங்க, இலங்கைக்கு ஆதரவாக. இத்தகைய சூழலில் இந்த நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் ஒரு பன்னாட்டு சட்டங்களின் அடிப்படையில் இயங்குகின்ற ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு அமைப்பு இது போன்ற ஒரு கருத்தரங்கத்தை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். இதில் பல அம்சங்கள் இருக்கிறது, மனித உரிமை பிரச்சனைகள் இருக்குது, குடியுரிமை சிக்கல் இருக்கிறது. இந்தியா வந்து உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் 1948 ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதனுடைய கூறு 14 சொல்கிறது, ஒரு தேசத்திலிருந்து ஒருத்தன் புலம்பெயர்ந்து வரும் பொழுது அவனுக்கு பாதுகாப்பு அளிக்கணும்னு சொல்லுது. அதாவது உலகளாவிய அகதிகள் நிலை குறித்த பன்னாட்டு உடன்படிக்கை 1951, அந்த புரோட்டோகால் என்கின்ற அந்த நெறிமுறைகள் 1968, இது ரெண்டையும் இந்தியா ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான பன்னாட்டு உடன்படிக்கையில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். அரசியல் சமூக கலாச்சார உரிமைகளுக்கான பன்னாட்டு உடன்படிக்கையில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். குழந்தைகள் உரிமைகளுக்கான பன்னாட்டு உடன்படிக்கையை கையெழுத்திட்டிருக்கிறார்கள். உன் தேசத்து குழந்தைகளை போன்ற அகதி குழந்தைகளை நடத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்போ இந்த மலையக தமிழர் அங்கேருந்து புலம்பெயர்ந்து இங்கே அகதிகளாக வந்து இறங்கிட்டாங்க. ஏற்கனவே நம்ம இடத்துல உள்ள சிக்கல், சித்தப்பன் பெரியப்பன் மாமா மச்சான் பங்காளி உள்ள அவன் இடத்த ஏற்கனவே 2-3 தலைமுறையில் போட்டு முடிச்சிட்டாங்க. அப்போ வந்தவன் என்ன செய்கிறான், நேராக வந்து அவனுடைய தாய்மண்ணை தேடி போயிருக்கணும், வேர்களை தேடி போயிருக்கணும், ஊரை தேடி போயிருக்கணும், போகலை. அப்படியே ஏதிலி முகாமில் வந்து உட்காந்துட்டாங்க. ஏதிலி முகாமில் ஏதிலிகள் அட்டையை கொடுத்துட்டாங்க. 1983 இன்னைக்கு வரைக்கும் ஒரு கணக்கு போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட வந்து 40 ஆண்டுகள். அப்போ உலகத்தில் எந்த நாட்டிலையுமே கிடையாது 5 ஆண்டுகளில் குடியுரிமை, 10 ஆண்டுகளில் குடியுரிமை. ஈழ ஏதிலிகளாக வந்தவர்களுக்கும் குடியுரிமை இல்லை. சிறிமாவா சாஸ்திரி, சிறிமாவா இந்திரா காந்தி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒற்றை கடவுச்சீட்டு வழங்கப்பட்டு அதன் அடிப்படையில் இந்தியாவிற்கு வந்தவர்களுக்கும் குடியுரிமை இல்லை. ஏன்னா அவனே இந்தியாக்காரன் தான், இந்திய வம்சவழி தான், அவனுக்கும் குடியுரிமை இல்லை. ஒரு சிலருக்கு வந்து மதுரை உயர் நீதிமன்றம் கொடுக்க சொல்லியிருக்கு. ஒரு சிலருக்கு நீதிமன்றத்தை அணுகியவர்களுக்கு தக்க ஆதாரங்களோடு வழக்கு தொடுத்தவர்களுக்கு மட்டும், ஒரு சிலருக்கு மட்டும், அதில் கூட மேல்முறையீடு போயிருக்கு. இந்திய அரசு சட்டவிரோத குடியேறிகள் சொல்கிறாங்க. இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் காலத்தில் கொத்தடிமைகளாக ஆங்கிலேயர்களால் அழைத்து செல்லப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டு அதன் பின்னர் வந்து அங்கிருந்து தப்பி அங்கிருந்து புலம்பெயர்ந்து இங்கே வந்தவங்களை இப்போ சட்டவிரோத குடியேறிகள்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் வாய் கூசாமல் வந்து ரொம்ப எளிதாக வந்து ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போய்கிட்டு இருக்காங்க மத்திய அரசு துறைகள். மாநில அரசு இதில் வந்து பெரிய அக்கறை இல்லை. இப்போ நம்ம இந்த கூட்டத்தைலாம் தடை செய்யணும் என்ன தேவை இருக்குது? அறிஞர் பெருமக்கள், ஆளுமைகள், ஊடகவியலாளர்கள் எல்லாருமே வந்து வழக்கறிஞர்கள். நான் நீதிமன்றத்தில் என்ன சொன்னோமோ அதே மாதிரியே தான் வந்து இங்கே கூட்டம் கூடியிருக்கு. வழக்கறிஞர்கள் கலந்து கொள்வார்கள், அறிவுஜீவிகள் கலந்து கொள்வார்கள், கலை இலக்கியவாதிகள் வருவார்கள், மனித உரிமையாளர்கள் வருவார்கள். வேறு எந்த வந்து தீங்கும் வந்து கூட்டத்தால் நடக்கப் போவதில்லை. நடத்தப்படுகின்ற கருத்தரங்கம் என்பது தமிழீழத்தை பிரகடனம் செய்ய சொல்லி நடத்தப்படவில்லை. தமிழீழ விடுதலை புலிகளை ஆதரித்து நடத்தப்படுகின்ற கருத்தரங்கம் அல்ல. தமிழீழ பிரச்சனை குறித்து விவாதிக்கக்கூடிய கருத்தரங்கம் அல்ல. ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் இங்கிருந்து கொத்தடிமைகளாக 200 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கு கொண்டு செல்லப்பட்ட மக்கள் இங்கு திருப்பி இங்கே கொண்டு வந்து இன்னும் கொத்தடிமையாக இங்கேயே இருக்காங்க, அங்கேயே இருக்காங்க. இந்த பிரச்சனை தீரலை. எல்லாருமே இதுக்கு பொறுப்பு. இன்றைக்கி இங்கிலாந்துலாம் வந்து இப்போ புதுசாக சட்டம்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் ஏதிலிகளை யாராச்சும் வந்தால் நாங்கள் உகாண்டாவில் ஒரு இடம் வாங்கி வச்சுருவோம், அங்கே கொண்டு போயிட்டு அனுப்பிடுவோம்னு சொல்லிட்டு ஏதிலிகள் சட்டம் என்னென்னமோ ஆகிப்போச்சு.
நம்ம ஆட்களே போய் டிக்கோ கார்ஷியா தீவில் மாட்டிட்டு 200 பேர் வர முடியாமல் இருக்காங்க. இந்தோனேஷியாவில் ஒரு 400 பேர் மாட்டிட்டு கிடக்காங்க. உலகத்தினுடைய பல நாடுகளில் பல தீவுகளில் ஏதிரிகளாக அடிமைகளாக தமிழ் மக்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. இது இன்னைக்கு வந்த துயரம் இல்லை, அன்னைக்கு வந்த துயரம், வெள்ளையர்கள் காலத்தில் வந்த துயரம். தென்னாப்பிரிக்காவினுடைய தங்கச் சுரங்கங்களுக்கு, பர்மாவினுடைய தேக்கு காடுகளுக்கு, மொரீசியஸினுடைய கரும்பு வயல்களுக்கு, மலேசியாவினுடைய ரப்பர் தோட்டங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டதை போன்று இலங்கையினுடைய தேயிலை தோட்டங்களுக்கும் கொண்டு செல்லப்பட்டார்கள். இந்த சமூக பொருளாதார அரசியல் காரணங்களால் இந்த வல்லரசுகளுடைய சூழ்ச்சி விளையாட்டில் எமது தமிழ் மக்கள் தொடர்ந்து துன்ப துயரங்களையே அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த துன்ப துயரங்களுக்கெல்லாம் ஒரே தீர்வு, தமிழனுக்கென்று ஒரு தேசம் இல்லை இந்த நாட்டில், இந்த உலகத்தில், இந்த பூமி பந்தில் தமிழனுக்கென்று ஒரு தேசம் இல்லை. அந்த தேசத்தை நடைமுறையில் அமைத்து காட்டிய தமிழீழ அரசு தோற்கடிக்கப்பட்டது. 2009 உலகத்தினுடைய பல்வேறு நாடுகள் எல்லாம் சேர்ந்து அந்த தேசத்தை அழித்தார்கள். அவர்கள் இன்றும் நீதி கேட்டு உலகத்தினுடைய அனைத்து தெருக்களிலும் அனைத்து நகரங்களிலும் போராடி கொண்டிருக்கிறார்கள். தமிழனுக்கென்று ஒரு தேசம் உருவாகும் பொழுது உலகத்திலே எவ்வாறு தெற்கு சூடானிலே, எவ்வாறு மாண்டினிகுராவிலே, எவ்வாறு பல்வேறு நாடுகளிலே பொது வாக்கெடுப்பு நடத்தி பெரும்பான்மையான மக்கள் எனக்கென்று ஒரு தேசத்தை அமைத்து கொடு என்று பன்னாட்டு சட்டங்களின் அடிப்படையில் அந்த கோரிக்கை ஏற்கப்படுகிறதோ, மாமேதை லெனின் அவர்கள், புரட்சியாளர் லெனின் அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பாக வகுத்தளித்த அந்த தேசிய இனங்களுடைய சுயநிர்ணய உரிமை என்கிறது, அந்த பிரிந்து போகக்கூடிய சுயநிர்ணய உரிமை இந்த தேசத்தில், இந்த நாட்டில், இந்த ஒன்றியத்தில் என்னால் வாழ முடியாது, என்னால் உரிமைகளோடு வாழ முடியாது, எனது கலை அழிக்கப்படுகிறது, எனது மொழி அழிக்கப்படுகிறது, எனது கலாச்சாரம் அழிக்கப்படுகிறது, எனது மனித உரிமைகள் அளிக்கப்படுகிறது, என்னால் மனிதனால் உன்னோடு இணைந்து வாழ முடியாது, எனவே உன்னிடமிருந்து நான் பிரிந்து செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை ஒரு தேசிய இனம் கோரும் பொழுது அந்த ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்தி அந்த பன்னாட்டு சட்டங்களின் அடிப்படையில் ஐக்கிய நாடுகள் வகுத்துள்ள விதிகளின் அடிப்படையில் ஒரு தேசத்தை தர வேண்டும் என்பதை அந்த சட்டம் இருக்கிறதே, அந்த சட்டத்தின் அடிப்படையில் தமிழனுக்கென்று ஒரு தேசம் உருவாகும் பொழுது இது போன்ற சிக்கல்களுக்கு ஒரு தீர்வு வரும். அந்த தீர்வை நோக்கி நகர்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.